வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 280 ரூபா ரேட்ல இப்படி ஒரு ஃபாஸ்ட் சார்ஜரா? அதாச்சும் 85 வாட்ஸ் சார்ஜர் 280 ரூபா அப்படிங்கிற பட்ஜெட்டுக்கு யாராச்சும் கொடுப்பாங்களா? கடைகளில் உங்களால வாங்க முடியுமா? அப்போ ஒரு சார்ஜர் நீங்க ஃபாஸ்ட் சார்ஜர்னு கேட்டாலே 700 800 1000 வரைக்கும் 1000 மேலேயே இருக்கு. அவ்வளோ ரேட் சொல்லுவாங்க. ஆனா அந்த அளவு ஒர்த்தாவும் இருக்காது. இது வெறும் 280 பாருங்க. 33 வாட்ஸ் சப்போர்ட் ஆகும், 65 வாட்ஸ் சப்போர்ட் ஆகும், 80 வாட்ஸ் சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு இந்த 3 போன்ல எந்த போனுக்காலும் ஆட்டோமேட்டிக்கா இது சப்போர்ட் ஆகும். அவ்வளோ ஒரு பிரீமியமா இருக்கு, நல்ல குவாலிட்டியா இருக்கு. வெறும் 280 இதை கொடுக்காங்க. அத்தியாவசியமா நம்ம இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள்னா இந்த சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜர் தான். ஒரு அவசரத்துக்கு நமக்கு குயிக்கா சார்ஜ் ஏறணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். அப்படி உள்ள ஒரு சார்ஜர் தான் நம்ம இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது எல்லாத்துக்கும் தேவையான ஒரு பொருள் நம்ம பார்க்க போறோம். அத்தியாவசியமா இந்த பொருள் எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடியது, அதுவும் ஃபாஸ்ட். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜர் நம்ம மொபைலுக்கு, இப்போ எல்லார் மொபைலுக்கும் மேக்சிமம் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் நமக்கு தேவைப்படுது. ஆனா ஒவ்வொரு சார்ஜர் ரேட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. 700 ரூபா 800 ரூபா அப்படிங்கிற பட்ஜெட்ல இருக்கு. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்த்து இல்ல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு என் மொபைலுக்கு இது 85 வாட்ஸ். இது ஒரு 700 ரூபா 750 ரூபா சொல்லி 700 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனா வாங்கி 2 மாசத்துல உங்களுக்கு ஒர்க் ஆகாம போயிட்டு பாருங்க. நமக்கு அத்தியாவசியமா இந்த டயத்துல நமக்கு தேவைப்படக்கூடியது நமக்கு மொபைல் சார்ஜர். ஒரு அவசரமா ஒரு டக்குன்னு எங்கேயும் போகணும் அப்படின்னா, ஒரு மொபைல்ல சார்ஜ் இல்லைன்னா உடனே சார்ஜ் போடுறதுக்கு நம்ம ஃபாஸ்ட் சார்ஜர் தான் முதல்ல நம்ம எடுப்போம். அந்த மாதிரி டயத்துல நமக்கு சார்ஜர் எவ்வளவு ஒரு குவாலிட்டியா நல்லா இருக்கணும்னு பாருங்க. நம்ம இவ்வளவு ரேட்டு கொடுத்து வாங்கியுமே இந்த இந்த சார்ஜர்லாம் ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள ஃபால்ட் ஆயிருது. அதுக்கப்புறம் அதுக்கு வாரண்டியும் கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் மாற்றாதான் நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இது 45 வாட்ஸ் சார்ஜர். இதுமே ஃபால்ட் ஆயிட்டு உங்களுக்கு. இது 600 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். வாங்கி ஒரு 2 மாசத்துல இதுமே ஃபால்ட்டு பாருங்க. இதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு நமக்கு பிளிப்கார்ட்ல இருந்து ஒரு பிராண்டட் நமக்கு சூப்பர் சார்ஜர் பட்ஜெட்டான ஒரு ரேட்ல நமக்கு வாங்கக்கூடிய ரேட்ல, இவ்வளவுதானா அந்த சார்ஜர் ரேட்டு அப்படிங்கிற ஒரு ரேட்ல நமக்கு ஒரு சார்ஜர் அவங்க ஃபாஸ்ட் சார்ஜர் 65 வாட்ஸும் சப்போர்ட் ஆகும், 85 வாட்ஸும் சப்போர்ட் ஆகும். அப்படி உள்ள ஒரு சார்ஜர் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். அதுக்கு ரேட்டு எல்லாமே நம்ம கடைசியில நான் சொல்றேன். ரேட்டை நீங்க கேட்டீங்கனாலே ரொம்ப ஒரு அசந்து போயிருவீங்க. இவ்வளவுதானா அந்த இதுக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் ரேட்டு கொடுத்து வாங்கினதுக்கு இந்த சார்ஜர் இவ்வளவுதானா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஒருத்தும் பாருங்க இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா நான் உங்களுக்கு லிங்க்ல கீழே தாரேன். உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் அத்தியாவசியமானது. நான் உங்களுக்கு நல்லா இருக்க போய் தான் ரெக்கமெண்ட் பண்றேன். பாருங்க, நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணியாச்சு. பாருங்க, இந்த கம்பெனி தாங்க நமக்கு இதை ரெடி பண்ணி தராங்க. இவங்களா சொந்தமா அசம்பிள் பண்ணி சூப்பரா தராங்க பாருங்க. எஸ்பி அப்படிங்கிற அந்த கம்பெனி தான் நமக்கு பிளிப்கார்ட்ல நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். இவங்க தான் இந்த சார்ஜர் மேனுஃபேக்சர் பண்ணி நமக்கு தராங்க. கம்பெனி சார்ஜர் கூட இந்த அளவு ஒர்த்தா இருக்கு. அது ஒரு நல்ல ஒரு ஒர்த்தா இருக்கு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ உங்களுக்காண்டி மறுபடியும் ஒரு அன்பாக்சிங் மாதிரி நான் உங்களுக்கு காட்ட போறேன் என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. பாக்ஸே பாருங்க, நல்லா பிரீமியமா நல்லா வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம ஓபன் பண்ணோம். ஓபன் பண்ணியாச்சுங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா டேட்டா கேபிள் பாருங்க. டேட்டா கேபிளுமே நல்ல ஒர்த்தா இருக்குங்க. மற்ற சார்ஜர்ல இப்போ இந்த சார்ஜர்லாம் வாங்கும்போது இந்த அளவு கூட குவாலிட்டி இல்லை. நல்ல டேட்டா கேபிள் நல்ல ஒர்த்தா இருக்கு. ஒயரு அந்த சைஸ் நம்ம கையில பிடிக்கும் போது அந்த பார்வையிலே தெரியும். அந்த கம்பெனி டேட்டா கேபிள் எவ்வளவு ஒரு நல்ல பிரீமியமா குவாலிட்டியா இருக்கு அப்படின்ட்டு. இப்படி இருக்க டேட்டா கேபிள் தான் உங்களுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு அப்படி ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து கார்டு கொடுத்துருக்காங்க. உள்ள என்ன கார்டுன்னு பார்ப்போம். இது எஸ்பி ரெஜிஸ்டர் யூர் வாரண்டி. அதாச்சும் இந்த கம்பெனி இந்த சார்ஜருக்கு வாரண்டிக்கு இந்த கார்டை கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அவங்க வாட்ஸ்அப்க்கு நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல உள்ள அந்த சார்ஜருக்கு வாரண்டி கிளைம் ஆகும். அதைத்தான் அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கேஷ்பேக் உள்ள ஒரு கார்டு 3, அதாச்சும் 25 ரூபா கேஷ்பேக். அப்படி இல்லை அப்படின்னா 3 மாசம் எக்ஸ்ட்ரா வாரண்டி. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு இதுல ரேட்டிங் கொடுக்கணும். நம்ம பிளிப்கார்ட்ல வாங்குறோம்ல, அதுக்குள்ள ரேட்டிங் இது சார்ஜர் எப்படி இருக்கு அப்படின்னு ஃபீட்பேக் கொடுத்தீங்க அப்படின்னா அது கிளைம் ஆகும். அதைத்தான் அவங்க போட்டிருக்காங்க. அது போக இப்பதான் எடுக்க போறோம் பாருங்க. நம்ம மெயின் ஹீரோவே இந்த வராரு பாருங்க. எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க. சிம்பிளா சூப்பரா இருக்கு பாருங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். சார்ஜ் நல்லா குயிக்கா ஏறுதுங்க. இதுல உள்ள அட்வான்டேஜ் நம்ம பார்த்துறோம் என்னெல்லாம் அப்படின்னுட்டு. ஏசி இன்புட் 100 வோல்ட்ல இருந்து 240 வோல்ட் வரைக்கும் சப்போர்ட் ஆகும்னு போட்டிருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோ வோல்டேஜ் அந்த மாதிரி டயத்துலையுமே உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் இது சப்போர்ட் ஆகும். சில நேரத்துல உங்களுக்கு 200 வோல்ட் 180 வோல்ட் அப்படிங்கிற மாதிரி லோ வோல்டேஜ் சில இடங்கள்ல இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல இது ஃபாஸ்ட் சார்ஜருக்கு சப்போர்ட் ஆகும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட்டு 4 ஆம்ஸ் நார்மல் 4 ஆம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்ட்டுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் ஆகுதுன்னு பாருங்க. 11 வோல்ட்ல இருந்து 3 ஆம்ஸ் வரைக்கும் சப்போர்ட் ஆகுது. 33 வாட்ஸ் போனா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 33 வாட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் 10 வோல்ட்டு 6.5 ஆம்ஸ். உங்களுக்கு 65 வாட்ஸ் சப்போர்ட் ஆகக்கூடிய போன் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் இது சப்போர்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா அது போன் வந்து நீங்க என்ன கண்டிஷன் எந்த சார்ஜர் பவரை வந்து சப்போர்ட் ஆகும்னு இதுவே மென்ஷன் பண்ணிட்டு அதுக்குள்ள சார்ஜரை ஏற்றும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 வோல்ட் டு 7.3 ஆம்ஸ் 80 வாட்ஸ் மேக்ஸிமம் 80 வாட்ஸ் வரைக்கும் 80 வாட்ஸ் போன் வரைக்கும் இந்த சார்ஜர் வச்சு நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிறது வந்து 65 வாட்ஸ் மொபைல் வச்சிருக்கேன். குயிக்கா சார்ஜ் ஆகுது. இந்த சார்ஜர்னுடைய ரேட் எல்லாமே நான் சொல்றேன்னு சொன்னா ரொம்ப அசந்து போயிருவீங்க. சார்ஜர் நம்ம பிளிப்கார்ட்ல தான் நான் ஆர்டர் பண்ணா உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. தேவை அப்படின்னா நீங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கம்பெனி வந்து இவங்களா சொந்தமா மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க நமக்கு. ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு 280 டு 300 ரூபா தாங்க. நான் வாங்கும்போது 280 ரூபா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இது வந்து நம்ம கடையில இப்போ வாங்கினோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 800 ரூபா சொல்லுவாங்க. 700 ரூபா 800 ரூபா சொல்லுவாங்க. அப்படி வாங்கினா தான் இந்த ஓரளவு பிரீமியமா ஒரு நல்ல குவாலிட்டியில சார்ஜர் நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜர் கிடைக்கும். இது வெறும் 280 ரூபால இது எப்படி அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியல. 280 ரூபாய்க்கு இந்த சார்ஜரை நமக்கு வந்து தாராங்க. இதே ஒரு பெரிய விஷயம். நான் தான் உங்களுக்கு வந்து லாஸ்டா சொல்றேன் அப்படின்னு. இப்போ ஒரு 10 ரூபா கூட இருக்கலாம் குறையா இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்ல உள்ளது வந்து ரேட் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். ஆனா ரொம்பலாம் வித்தியாசம் 300 ரூபாக்குள்ள நீங்க இந்த சார்ஜரை வாங்கிடலாம். ஃபாஸ்ட் சார்ஜர் உங்களுக்கு சப்போர்ட்டிங் பாருங்க 33 வாட்ஸ் சப்போர்ட் ஆகும், 65 வாட்ஸ் சப்போர்ட் ஆகும், 80 வாட்ஸ் சப்போர்ட் ஆகும். இப்படி சப்போர்ட் ஆகக்கூடிய சார்ஜர் இந்த ரேட்டுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா கடைகள்ல எல்லாம் அப்படி நேரம் நீங்க போய் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சார்ஜர் வந்து அந்த ரேட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க போய் கடையில போய் இது ஃபாஸ்ட் சார்ஜர் ரேட் என்னன்னு நீங்க விசாரிச்சு பாருங்க. விசாரிச்சவங்களுக்கு தெரியும். விசாரிச்சு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க 650 ரூபா 700 ரூபா 800 ரூபா அப்படின்ட்டு தான் ரேட்டு சொல்லுவாங்க. 300 ரூபாய்க்கெல்லாம் சார்ஜர் கிடையாதுங்க அப்படிம்பாங்க. 300 ரூபாய்க்கு அந்த பழைய நோக்கியா மாடல் சார்ஜர் அப்படிதான் இருக்கு அப்படிம்பாங்க. இந்த ரேட்டுக்கு இவங்க இப்படி ரெடி பண்ணி கொடுக்கறது ஃபாஸ்ட் சார்ஜர் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நம்மளை மாதிரி ஒரு பயனுள்ள ஆட்களுக்கு வந்து ரொம்ப ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். தேவை அப்படின்னா ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோங்க. பிளிப்கார்ட்ல தான் இருக்குது. உங்களுக்கு இதை வந்து நான் ஒரு செக் பண்ணி காமிக்கிறேன் மொபைல்ல எப்படி ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவிட்ச் போர்டில் வந்து அந்த சார்ஜரை வந்து நம்ம மாட்டியாச்சு. இப்போ நம்ம சார்ஜ் போட்டு இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து எப்படி சப்போர்ட் ஆகுதுன்னு பாருங்க. நான் இதில் வந்து உங்களுக்கு பின் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாக் பண்ணியாச்சு பின்னை. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஏறுதுன்னு பாருங்கள். இந்த ரேட்டுக்கு இந்த சார்ஜர் இப்படி கிடைக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். கடைகளில் இப்படி கிடைக்காது உங்களுக்கு. பாருங்கள், ஃபாஸ்ட் வந்து சப்போர்ட் ஆகுது. உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், ஃபாஸ்ட்டு சப்போர்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு இது வந்து ஒரு ஒர்த்தான ஒரு சார்ஜரு. யாருமே மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு சார்ஜர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சார்ஜரை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு நல்லா இருக்க போய் தான் நான் உங்களுக்கு வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பாருங்கள், இவ்வளோ ஒரு ப்ரீமியமாக உள்ள சார்ஜராக இந்த ரேட்டுக்கு 280 ரூபா 260 ரூபா 300 ரூபாக்குள்ளே இந்த பட்ஜெட்டுக்கு கொடுக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். கடைகளில் சத்தியமாக இந்த மாதிரி ரேட்டுக்கு இந்த சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜர் வாங்க முடியாது. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சோலார் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே நம்ம சேனலில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ சோலார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளால் முடிஞ்ச மினி பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு பெரிய செட்டப்னு சொல்ல முடியாது. அந்த செட்டப்புக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே பயன் தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் தான் நம்ம வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். பட்ஜெட்டுக்குள்ளே நம்மளுக்கு என்னெல்லாம் வருமோ அந்த மாதிரி வீடியோக்கள் தான் நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். எலக்ட்ரானிக் வீடியோவும் சரி, எலக்ட்ரிக்கல் வீடியோவும் சரி, சோலார் வீடியோவும் சரி, நம்ம அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே பயனுள்ள வீடியோக்களாக மட்டும்தான் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த வீடியோ பயனுள்ள ஆட்களுக்கு ரொம்ப பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.